ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓப்ஸ் கான்செப்ட், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஏன் இந்த ஓப்ஸ் கான்செப்ட் நடத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸை பற்றி நடத்துங்க சார்னு கேட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக ஓப்ஸ் கான்செப்ட் தான் இன்னைக்கு நடத்த போகிறேன். ஆக்சுவலாக ஓப்ஸ் கான்செப்ட் வந்து சியில் கிடையாது, C++, ஜாவா, C# அதில் தான் உண்டு. அதை வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். நம்ம பார்க்க போகிறது ஓப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், கிளாஸ்னால் என்ன, அடுத்தது என்னது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு. இதை சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், கிளாஸ்ன்றது வந்து ஜென்ரல், சம்திங் காமன். ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ரியல் அல்லது ஃபிசிக்கல். புரியுதா? இது காமன், இது ரியல் அல்லது ஃபிசிக்கல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா, வெஹிக்கிள்ன்றது ஒரு காமனான பேர். ஆனால் இங்கே கார், இது ஒரு ரியல் என்டிட்டி. ஜீப், இது ஒரு ரியல் என்டிட்டி. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், கிளாஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், கிளாஸ்னா என்னன்னு தெரியணும். ஆக்சுவலாக கிளாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ரெண்டு தான் இருக்கும். ஒரு கிளாஸ்க்குள்ள ரெண்டு இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டாவது மெத்தட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர். மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கலாம், எத்தனை மெத்தட்ஸ் வேணால் என்ன இருக்கலாம், ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கலாம். அப்போ கிளாஸ்ன்னு சொன்னாலே இதுக்குள்ள என்ன இருக்கும்னா, அந்த ப்ளஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்னு வச்சுக்கோங்க, இன்டூ எல்லாமே என்னன்னு வச்சுக்கோங்க, மெத்தட்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும்னா, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட் அல்லது டேட்டா மெம்பர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கிளாஸை வச்சு தான் ஆப்ஜெக்டை உருவாக்க முடியும், ஒரு ரியல் என்டிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம ஓப்ஸ் கான்செப்டோட 3 இருக்கிறதுல அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், டேட்டா கேப்சுலேஷன். டேட்டா என்கேப்சுலேஷன். கேப்சூல்னால உங்களுக்கு தெரியும், மாத்திரை. அந்த மாத்திரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலேக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பர்டிகுலர் திங் இருக்கும். உள்ளுக்குள்ளே மருந்து இருக்கும், அதை முழுங்கிடுவோம். உள்ளே போய் என்ன ஆகுனா அது போய் கரைஞ்சிரும். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மருந்தை பாதுகாக்கிறது தான் அந்த கேப்சூல். அதுதான் அது பேர் கேப்சூல்னு பேர். இங்கே என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை எடுத்துப்போம், எக்குக்குள்ளே என்ன இருக்கும்னா, ஒயிட் யாழ்க்கு, அதே மாதிரி எல்லோ யாழ்க்கு. இதெல்லாம் ஒயிட்டு, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், எல்லோ. அப்போ அந்த ஒயிட்ன்ற ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வச்சிங்கன்னா, எல்லோன்றது வந்து மெத்தட் அல்லது ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இது உள்ள இருக்கிற ரெண்டுத்தையும் பாதுகாக்கிறது மேலே இருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு, அந்த வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் பாதுகாக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். அந்த பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கணும், அந்த கிளாஸை பாதுகாக்கிறது. இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, வெஹிக்கிள்னு. இதுக்கு முன்னாடி ப்ரைவேட்னு எழுதிட்டோம்னா வேற யாராலையுமே இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி வேணும்னா இதுக்கு முன்னாடி பப்ளிக்னு எழுதிடுவேன். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டேட்டா என்கேப்சுலேஷன். அப்போ டேட்டா என்கேப்சுலேஷன் முட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வச்சிங்கன்னா, மஞ்சக்கரு வந்து மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் பாதுகாக்கிற வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஷெல் இருக்கு இல்லையா, முட்டை ஓடு, அதுக்கு பேர் தான் என்னது, என்கேப்சுலேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஓப்ஸ்ல. இப்போ ரெண்டாவது கான்செப்ட் பார்ப்போம். ரெண்டாவது கான்செப்ட் வந்து பாலிமார்பிசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாலின்னு சொன்னாலே மெனின்னு அர்த்தம், மார்ஃபுன்னு சொன்னாலே ஃபேஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? பாலினா மெனி, மார்ஃபுனா ஃபேஸ். அதான் பல முகங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி வெவ்வேறு முகங்களை காட்டுறதுனால அதுக்கு பேர் பாலிமார்பிசம். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், அந்த பாலிமார்பிசம் என்னன்ட்டு.
இப்போ int a, b, a equal to 5, b equal to 7, c equal to a plus b. எனக்கு c என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். சரியா? இன்டீஜரா வச்சிருக்கேன். ரெண்டு இன்டீஜரை என்ன பண்றேன்? கூட்டுறேன். இதே a equal to hello, b equal to hi, c equal to a plus b இங்கே கொடுத்தோம்னா c ல ஆக்சுவலா என்ன அவுட்புட் கிடைக்கும்னா hello hi. பிளஸ்ன்ற ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு இன்டீஜருக்கு நடுவில் இருக்கும் போதும் அடிஷனை பண்ணிச்சு. சரியா? அதே பிளஸ்ன்ற ஆப்ரேட்டர் ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் இருக்கும் போதும் கன்கார்டினேஷனை பண்ணுச்சு. இதுதான் பல முகத்தை காட்டு, இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி பல முகத்தை காட்டுது. அதனால இதுக்கு பேர் என்னது? பாலிமார்பிசம். இப்போ ஏரியான்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து ரெக்டாங்கிளில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா L into B, ஸ்கொயரில் அப்ளை பண்ணீங்கன்னா A ஸ்கொயர், சர்க்கிளில் அப்ளை பண்ணீங்கன்னா πr ஸ்கொயர். அப்போ ஏரியான்றது ஒரு பேர் தான், ஆனால் இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி அது ரெக்டாங்கிளில் வரும்போது L into B ஆப்ரேஷனை பண்ணுது, ஸ்கொயருக்கு வரும்போது A ஸ்கொயரை பண்ணுது, சர்க்கிளுக்கு வரும்போது πr ஸ்கொயரை பண்ணுது. இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? பாலிமார்பிசம். பல முகங்களை இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி பல முகங்களை காட்டுறதுனால இதுக்கு பேர் என்னது? பாலிமார்பிசம். இப்போ மூணாவது கடைசி கான்செப்டை பார்ப்போம். லாஸ்ட் ஒன், மூணாவது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னாலே வாரா வழியா வர்றது. தாத்தா சொத்து பேரனுக்கு, தாத்தாவோட சொத்து யாருக்கு? பேரனுக்கு. யாரோ சம்பாரிச்சு வச்சதை யாரோ அனுபவிக்க போறாங்க. ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஒன்று எழுதுறோம் ஒரு இடத்துல. இப்படி ஒரு மெத்தட் இந்த ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 லைன் கோடிங் இருக்கு. இந்த 5 லைன் கோடிங் ஒவ்வொரு இடத்துலையும் எழுதாம இந்த மெத்தடை மட்டும் எங்கெங்கன்னா தேவைப்படும் அந்த இடத்துல கால் பண்ணா போதும். யாரோ ஒருத்தங்க எழுதி வைக்க போறாங்க, அதை 10 இடத்துல 20 இடத்துல 30 இடத்துல வேற யாராவது யூஸ் பண்ணிக்க போறாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் ஓப்ஸ் கான்செப்ட். இந்த ஓப்ஸ் கான்செப்ட்குள்ள என்னென்ன இருந்துச்சு? டேட்டா என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ். அதுல முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது நம்ம கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, மெத்தட், அதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த ஓப்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள்